ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா சிஎஸ்கே 14.2 கோர்ஸ்க்கு வாங்கின 2 பிளேயர்ஸான பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மா பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கார்த்திக் சர்மாலேருந்து ஆரம்பித்தோம்னா அவருக்கு ஜஸ்ட் 19 இயர்ஸ் தான் ஆகுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டான விஷயம் என்னென்னா அவர் நம்ம தீபக் சஹர் கிரிக்கெட் அகாடமிலேருந்து தான் வராரு. அதாவது சஹர் கிரிக்கெட் அகாடமி. சிஎஸ்கே இவரை ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடியே ஸ்கோர் பண்ண பிளேயர் தான் சொல்கிறாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி தீபக் சஹர் 2024 சிஎஸ்கே கூட தான் இருந்தார். மேபி அவர் சிஎஸ்கேக்கு கார்த்திகை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா சிஎஸ்கே கார்த்திக் சர்மாவை 2025 ஆக்ஷன்லேயே எடுத்திருப்பாங்க. பட் கார்த்திக் சர்மா ஆக்ஷனுக்கு ரெஜிஸ்டர் பண்ணலை. ஏன் ரெஜிஸ்டர் பண்ண முடியலன்னா ஆக்ஷன் ரெஜிஸ்டர் பண்ணுற பிளேயர்ஸ் மஸ்ட்டு டொமஸ்டிக்கில் ப்ளே பண்ணியிருக்கணும். லைக் தமிழ்நாடு, மும்பை போல் அவங்க ஸ்டேட் டீமுக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கணும். பட் கார்த்திக் சர்மா எங்கேயுமே ஆடாதனால ரெஜிஸ்டர் பண்ண முடியல. ஸோ ஆக்ஷனில் தான் எடுக்க முடியல. நெக்ஸ்ட் இயர் ஆக்ஷன்லையாவது எடுக்கலாம்னு இவர் லாஸ்ட் இயர் சிஎஸ்கே டீம் கூட தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. இதனால தான் கைஸ் லாஸ்ட் இயரே இவர் ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயராக எடுக்கலை. அதனால் என்னமோ நம்ம உருள் பட்டேலை ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயராக எடுத்தோம். அவருமே நல்லா பண்ணார். அப்புறம் லாஸ்ட் சீசன் சிஎஸ்கே கேம்பில் மிட் சீசனில் ஒரு டோர்னமெண்ட் வச்சாங்க. அதில் டோட்டலாக 4 டீம்ஸ். அதில் கார்த்திக் சர்மாவோட டீம் 4 மேட்ச் ஆடினாங்க. அதில் ஃபஸ்ட்டு மேட்ச்சு வாஷ் அவுட் ஆகிடுச்சு. செகண்ட் மேட்ச்சில் பொழந்துட்டார் கைஸ். 90 ரன்ஸ் நாட் அவுட் ஆஃப் ஜஸ்ட் 40 பால்ஸ். அதுவும் சேஸ் பண்ணும்போது தேர்ட் மேட்ச்சில் லோ ஸ்கோர் தான். ஃபோர்த்து மேட்ச்சில் எகைன் 70 ரன்ஸ் ஆஃப் ஜஸ்ட் 35 பால்ஸ். ஸோ இதனால தான் கைஸ் சிஎஸ்கே இவருக்கு ஹார்ட் அவுட்டாக போய் எடுத்திருக்காங்க. 14 கோர்ஸும் ஆனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு இவர் வேணும்னு போயிருக்காங்க. ஸோ யாரும் இவ்வளோ ஹை ப்ரைஸாக எடுத்திருக்காங்க ஒர்த்தான்னு யாரும் டவுட் பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு முன்னாடியே தெரியும் 10 crores டெஃபினட்டாக வருவார்னு நினச்சேன். பட் 14 கோர்ஸ் போயிட்டார். பரவாயில்ல, ஒர்த்தான பிக்கு தான். டெஃபினட்டாக ஃப்யூச்சரில் நம்மளுக்காண்டி பெர்ஃபார்ம் பண்ணுவார், இந்த சீசன் இல்லைனாலும். ஸோ நெக்ஸ்ட்டு பிரசாந்த் வீரை பற்றி பார்க்கலாம். பிரசாந்த் வீருமே சிஎஸ்கோட பக்கெட் லிஸ்ட்டில் தான் இருந்திருக்காரு. 2024 அவர் ஸ்கோர் பண்ணி வச்சதா அவரோட பிரசாந்த் வீரோட கோச் சொல்லியிருக்காரு. இவருக்கு ஆல் அவுட்டாக போய் எடுத்ததுக்கு ரீசன் என்னென்னா சிம்பிள், ஜடேஜாக்கு ரிப்ளேஸ்மெண்ட் வேணும் நம்மளுக்கு. இவரும் லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின் தான் போட்டார். லோயர் ஆர்டில் அதே மாதிரி ஜடேஜா மாதிரியே வந்து நாக் ஆடு கொடுக்குற திறமையும் இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எடுத்துருக்கிற ஸ்குவாட் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாக பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.